மில்லட் சாம்பார் சாதம். இது வந்து சாமை மில்லட்டில் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன கப்பு துவரம் பருப்பு, ஒரு டம்ளர் சாமை மில்லட். இதை நல்லா கழுவி 4-5 டம்ளர் தண்ணி விட்டு குக்கரில் நல்லா குழவா வேக வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பேனில் கட்டி பெருங்காயம் பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு மெந்தியம் போட்டு பொரிச்சிட்டு ஒரு வத்தல் மிளகாயம் போட்டு என்னெல்லாம் காய்கறி தேவையோ அதெல்லாம் போட்டு வதக்கிட்டுருங்க. சின்ன வெங்காயம் முக்கியமாக போடணும், ரொம்ப வாசனையாக இருக்கும் சாம்பார் சாதத்தில். இதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக ஜலம் விட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணியும் கரைச்சி விட்டுடுங்கோ. புளி வாசனை பச்சை வாசனை போகணும். உப்பு மஞ்சள் பொடி போடுங்கோ. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி. இது போட்டால் தான் உங்களுக்கு பிசிபெலாபாத் எஃபெக்டில் இருக்கும் அந்த சாம்பார் சாதம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா உங்களுக்கு பச்சை வாசனையெல்லாம் போய் கொதிச்சதுக்கப்புறம் இந்த மில்லட்டையும் பருப்பையும் கொட்டி நல்லா ஒரு 5 நிமிஷம் கலருங்கோ. மேலாப்பில் நெய் விட்டு இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை போடுங்க. மினுமினுன்னு இருக்கும் சாம்பார் சாதம். இதை வந்து அப்பளம் வடத்து கூட நீங்கள் சர்வ் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம்.